பிரைஸ் தி லார்ட். 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சகோதரரே, நீங்கள் உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறுவதில்லை. எனக்கு பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, எதை செய்தால் இடறுவதில்லைன்னா தேவன் நமக்காக வைத்திருக்கிற தேவ சித்தத்தின்படி நாம் செய்கிற தேவ அழைப்பு. அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு விசுவாசியா மாத்திரம் சபையில உட்காந்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு கர்த்தர் நம்மளை அழைத்தாரனா நிச்சயமா இல்லை. இது சில திருச்சபைகள் விசுவாசிகள் இதுல சொல்லுகிறது கூட இல்லை. ஆனா வேதம் தெளிவா சொல்லுகிறது, நம்ம எல்லாருக்கும் தேவன் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் தேவனுக்காக கிரியை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பூமியில கர்த்தர் ஒருவனையும் விருதாவா உண்டாக்கல. எல்லாருக்கும் தேவனுடைய சித்தம் இருக்கிறது. அப்போ பேதுரு என்ன சொல்றார் திருச்சபைக்குன்னா, நம்ம முதலாவது ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே என்னுடைய அழைப்பு என்னப்பா அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ளணும். எல்லாருமே வேலையை விட்டுட்டு ஃபுல் டைம் ஊழியத்துக்கு வரணும் அப்படின்னு வேதம் சொல்லல. எல்லாரையும் தேவன் அப்படி அழைக்கல. ஒரு சிலரை அப்படி அழைக்கிறார். ஒரு சிலர் பகுதி நேரமா ஊழியம் செய்கிறதை பார்க்கிறோம். அப்படியாய் உங்களுடைய வேலைகளை முடித்த பிறகு கர்த்தருக்காக நீங்க ஏதோ ஒன்று செய்யலாம். ஆண்டவர் உங்களை அபிஷேகித்தது விருதாவா கிடையாது. உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்தது கர்த்தருக்காக நீங்க ஆத்துமாக்களை சம்பாதிக்கதான். ஏன்னா அப்படி நீங்க வேலை செய்யாம போயிட்டீங்கன்னா அடுத்தது என்ன நடக்கும்னு வேதம் சொல்லுகிறதுனா வாசிக்கிறோம் பாருங்க. நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். தேவ சுத்தத்தை செய்யறவங்களுக்கு, தேவனுடைய அழைப்பை தெரிந்து கொண்டு கிரியை செய்யறவங்களுக்கு பரலோகம் நமக்காக கொடுக்கப்படுகிறது என்று. அப்போ தேவ சித்தத்தை செய்யாம பரலோகத்துக்கு போன்னு சொல்லி நம்ம ஏமாற்றி கொள்ளாம கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து அவருக்காக வேலை செய்யும் பொழுது நிச்சயமாய் அதை பார்த்து கர்த்தர் நமக்காக பரலோக வாழ்க்கையை தருவார் என்று சொல்லி நான் உங்களை பிளஸ் பண்றேன். தேவ சித்தத்தை கேளுங்க, கர்த்தருக்காக கிரியை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.